வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, உங்களை இந்த 2025 புத்தாண்டு துவக்கம் முதல் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்தியதே ஜென்ம பத்திரிகா. மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி மானசீகமான குரு தற்காலிக குருனுடைய அருள் ஆசையுடனும் நவகோள்களுடன் துணையுடனும் பஞ்சபூதங்களின் அருளுடனும் இந்த பதிவை நாம் துவக்குகிறோம். தொடர்ந்து நாம் பல பதிவுகள் பார்த்து வருகிறோம். இதற்கு முன் வருடங்களில் தேடலில் நாம் பல விஷயங்களை ஆய்வுக்கு உட்பட்டு சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிட்டு உள்ளோம். 2025 முதல் பல புதிய பரிமாணங்களுடன் ஜாதக 12 பாவங்கள் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் முதல் 2025 முதல் தேதி ஆரம்பித்தவுடன் 2ஆம் தேதியே ஒரு யூடியூப் நேயர் அல்லது விழிப்புணர்ச்சிக்காக அல்லது ஜோதிட ஆர்வலர் எம்மை பற்றி கமெண்டில், அதாவது கருத்துக்கள் பகுதியில் அவருடைய சந்தேகங்கள் முறையே சூரிய புதாத்திய யோகம் எத்தனை சதவீதம் உள்ளது என என்னை கேட்டிருந்தார். அவர்களுக்காக ஒரு சிறப்பு பதிவை நான் வெளியிட்டு முழுமையான ஜாதக முழு விவரங்களை கொடுக்காவிட்டாலும் என் அறிவுக்கு தக்கபடி அந்த பதிவுகளை வெளியிட்டிருந்தேன். அந்த பதிவுகளின்படி அவர் திரும்பவும் பதிலளிக்கும் பொழுது நான் கணித்த அவருடைய வயது சரியாக இருந்தது. பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே அவர் இந்த யோகங்கள் புதாத்திய யோகத்தை பற்றி கேட்டவுடன் அடுத்து எமக்கு தோன்றியது இந்த யோகங்கள் 1000. பல யோகங்கள் நாம் பல மூல நூல்கள் மூலமாக நமது மூதாதையர்கள் கூறி சென்றுள்ளார்கள். யோகங்கள் 1000. அவற்றுள் எங்கே அந்த யோகங்கள் என்ற ஒரு விழிப்புணர்ச்சி மற்றும் சிந்தனைக்கான பதிவை வெளியிடலாம் என்ற நோக்கத்தில் இன்றைய பதிவை நான் ஆரம்பித்து உள்ளேன். எனவே இது எவரையும் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறியோ வெளியிட்ட பதிவுகள் அல்ல. பல ஆண்டுகளாக பல முதியவர்கள் 100 ஆண்டை கடந்த வடமொழியில் புலமை பெற்ற மற்றும் ஒரு பத்திரிகைகளில் அல்லது புத்தகங்கள் வாயிலாக பல குழுக்கள் தோன்றி அவர்களுடைய ஒரு வயிற்றை பாட்டை நிரப்பிக் கொண்டுள்ளார்கள். ₹5 முதல் ₹5000 வரை அந்த கட்டணங்களாக நாம் சந்தித்து கொண்டுள்ளோம். காலமும் நேரமும் தான் விரயம் ஆகியதையுடைய எவருக்கும் சரியான ஒரு வழிகாட்டல்களை நம்ம தேடுதலே கடந்த பதிவுகளில் நாம் தேடல்கள் என்ற பதிவில் நான் வெளியிட்டிருந்தோம். எனவே இந்த பதிவில் யோகங்கள் 1000 எங்கே என்ற ஒரு பதிவை ஒரு ஜாதகம் மூலமாக உங்களுக்கு விளக்கலாம் என்ற நோக்கத்தில் நாம் சிறிய முயற்சியாகும். யாரையும் குறை கூறியோ யாரையும் மனதையும் புண்படுத்துவோ வெளியீடு கிடையாது. இன்னும் படித்து கொண்டே இருக்கலாம். அதாவது மூதாதையர் காலத்தில் பல மூல நூல்களில் அவரவர்கள் படித்த அல்லது பின்பற்றிய நூல்களில் என்ன கூறியிருக்கிறதோ அதை வைத்து அவர்கள் கூறிக்கொண்டுள்ளார்கள். யாரையும் குறை கூற முடியாது. அனைத்து நூல்களையும் கற்க இந்த ஒரு 100 ஆண்டு போதாது. அனைவரும் அனைத்து நூல்களையும் கற்க முடியாது. இதில் பட்டங்களும் பல மேல் படிப்புகளும் உள்ளன. அனைத்தும் படித்தால் படித்து கொண்டே இருக்கலாம் இந்த 100 வயது வரை. எனவே அவரவர்கள் பின்பற்றும் ஒரு மூல நூல்களின் வாயிலாக நமக்கு விளக்கங்கள் அளித்து கொண்டுள்ளார்கள் என்ற உண்மையை அனைவரும் உணர்த்தவே இந்த பதிவு ஆகும். எனவே அவர் பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டு பஞ்சாங்கத்தையும் எடுத்துக்கொண்டு அவரவர்கள் வழியில் அவரவர்களுடைய அந்த மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் அதன் பரிமாணத்தில் நமக்கு கொடுத்து கொண்டு உள்ளார்கள். எது சரியானது என வழிகாட்டி என நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். கொடுப்பவர்களை குறை கொள்ளக்கூடாது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் நாம் நவீன ஒரு சாஃப்ட்வேர் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அனைவரும் தேடல்களில் ஆரம்பித்துள்ளோம். இன்றைய இளைஞர்கள் அதிக ஆர்வமுடன் இந்த ஜோதிட கலை வளருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
எமக்கு 50 ஆண்டுகளாக கிடைக்காததை ஒரே நாளில் 2 நாளில் உள்ளங்கையில் நாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ளது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே யோகங்கள் 1000 எங்கே? முதல் நேயராக கருத்துக்கள் கமெண்டில் கேட்ட எனக்கு எத்தனை சதவீதம் புதாத்தி யோகம் உள்ளது என நேயருக்கான பதிலாகவோ அல்லது இந்த ஜோதிடத்தில் அதிகமான ஆர்வமுள்ள ஜோதிட ஆர்வலருக்காகவோ இந்த பதிவு என எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே யோகங்கள் 1000 எங்கே? இந்த ஜாதகருடைய வயது கிட்டத்தட்ட 72 73 வயது. மேலும் இவர் பல சந்தேகங்களை என்னிடம் யோகங்களை பற்றி ஒரு தேடுதலில் எமக்கு கிட்டியது. இவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி 1ஆம் பாதம், சனியினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கும் இடம் மீனராசி. மீனராசியில் எந்த கிரகமும் பகை கிடையாது. மேலும் நட்சத்திர அதிபதியானவர் ராசி அதிபதி குருவுக்கு நட்பு. எனவே இவருடைய வாழ்க்கை வளமாகவே இருக்கும். மேலும் காலை சூரிய உதயத்திலிருந்து காலபுருஷ தத்துவம் அல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த புவியில் பிறந்த அனைவருக்கும் அவருடைய பிறந்த நேரத்தை இலக்கணமாக பாவித்து அதன் மூலமாக ஒரு பலன்களை எடுத்துக்கொண்டுள்ளோம். நட்சத்திர வாயிலாக ராசியை வைத்து தசாபுத்தி பலன்களையும் அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் எங்கெங்கு அமர்ந்துள்ளதோ அதை வைத்து இலக்கண ஸ்தான பலன்களையும் மற்றும் அந்த எந்த நட்சத்திரத்தில் இருப்பு போக மீறி இருக்கிறது என்ற தசாபுத்தி பலன்களையும் மேற்கொண்டும் அவர் பிறந்த நேரத்தை வைத்து இலக்கணமாக பாவித்து 12 பாவங்களை 1 முதல் 12 பாவங்களாக பாவித்து இலக்கண பலன்களும் பார்த்து கொண்டுள்ளோம். இது 3 பலன்களையும் சீர்தூக்கி பார்த்து இன்றைய தேதியில் நின்று நாம் என்று பார்க்கிறோமோ இன்றைய தேதியில் கோச்சார பலன்கள் ஆகும். மொத்தத்தில் 4 பலன்கள் கோச்சார பலன்கள். 1 நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி பலன்கள் மற்றும் இலக்கண பலன்கள் 1 முதல் 12 பாவங்கள். அது இல்லாமல் நாம் ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் 4 விதமான பலன்கள் தசாபுத்தி பலன், கோச்சார பலன், லக்கண பலன் மற்றும் நட்சத்திரம் வாயிலாக பலன்கள் என கொண்டால் அனைத்து பலன்களையும் சீர்தூக்கி எந்த பலன்கள் நமக்கு. ஆனால் சிலர் தசாபுத்தி பலன்களை நடைமுறையில் அவர்களுக்கு பலன் உடைக்கும் என்று கூற்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுத்து ஒரு சில பேருக்கு அந்த தசாபுத்தியே வராது. எனவே அவருக்கு பகை யார், அவருக்கு யோகாதிபதி யார், பாதகாதிபதி யார் என்றதை முக்கியமாக எடுத்து அதனுடைய பலன்களை நாம் கூறிக்கொண்டுள்ளோம். லக்கணத்திற்கு பாதகாதிபதி, யோகாதிபதி, நாரகாதிபதி யார், அவருடைய நட்சத்திரத்திற்கு யோகாதிபதி யார், பாபவாதி மாரகாதிபதி யார் என்ற என்னுடைய பாணியில் நான் பலன்கள் கூறிக்கொண்டு உள்ளேன். எனவே அடுத்தபடியாக லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் இவர் பிறந்த நேரத்தை வைத்து கடக லக்கணம் சந்திரனுடைய வீடு. எனவே அவருடைய ராசி கட்டத்தில் அந்த லக்கணத்தில் அந்த சந்திரன் இல்லை, அது 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது. எனவே 9ஆம் பாவகத்தை பார்க்கும்போது அதன் பலன்களை பார்ப்போம். லக்கணம் சுத்தமாக இருந்த போதிலும் லக்கணத்தில் மாந்தி என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மாந்தி என்ற ஒரு பலன்கள் நாம் சில மேலை நாடுகளில் சில கேரளா போன்ற மாநிலங்களில் பார்க்கிறார்கள். எனவே மாந்தி தோஷமா, பின்பகுதியில் சந்திரன் பலன் பலமா பலகீனமா என்ற விளக்கும் பொழுது 9ஆம் பாகம் இப்பொழுது இருக்கக்கூடிய 9ஆம் பாகம் வரும் பொழுது அதனை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம். எனவே மாந்தி இருப்பது தோஷமா நன்மையா என்ற ஆய்வு வேண்டாம். அடுத்தபடியாக இவர் லக்கணம் கடக லக்கணம் சந்திரன், அந்த இடத்தில் எந்த கிரகமும் இல்லை மாந்தியை தவிர. அது சந்திரன் 9இல்
சூரியன் குரு புதனுடன் இணைந்துள்ளார். இவர் சரராசிக்கு 2-7 பகை. இது பகை எடுத்துக்கொண்டால் சரராசிக்கு பகை, லக்கணத்திற்கு பகை என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரன், சனி, ராகு, கேதுகள் பகைவாளர்களாக அமைகிறார்கள். மேலும் சரராசியை வைத்து எடுத்துக்கொள்வதா? எனவே 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் குரு புதனுடன் இணைவு பற்றி எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர் அமாவாசையில் பிறந்துள்ளார். டிகிரி வைஸாக பார்க்கும் பொழுது சூரியன் 11 டிகிரியிலும் சந்திரன் சில பேர் டிகிரி வைஸாக குறிப்பிட்டு பலன்கள் பார்த்து கொண்டு உள்ளது. நம் ஜோதிடர்களில் சிலர் அதனை மட்டுமே பார்த்து எடுத்துக்கொண்டு உள்ளார்கள். எனவே அந்த வீடு கொடுத்தவன் என்று சில பேர் பலன்கள் கூறிக்கொண்டு உள்ளார்கள். அவரவர்கள் வழியில் அவரவர்கள் பலன்களை எடுத்து கூறிக்கொண்டு உள்ளார்கள். எனவே அமாவாசை யோகமா தோஷமா? மேலும் சூரியனும் சந்திரனும் இணையும் பொழுது இவர் சிவசக்தி யோகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மூல நூல்களில். சூரியனும் சந்திரனும் இணைவு என என்னுடைய பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரன் இணையும் பொழுது சிவசக்தி யோகமா? அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தம் இருவரும் ஒன்றுவே, சூரியனும் சந்திரனும் ஒருவே. எனவே தாய் தந்தையர் இருவரும் ஒன்றாக இணைவது சிவசக்தி யோகம் என சிலர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் அனைத்தும் சூரியனேவா, அனைத்தும் சந்திரனேவா? எனவே சனியினுடைய புத்திரனான குளிகன் பகல் நேரத்திலும் இரவு நேரத்தில் மாந்தியாகவும் வருவது நாம் தெரிந்ததே. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் பிறந்த திசையை எடுக்கும் பொழுது ஆயுளை பற்றி பார்க்கும் பொழுது பூரண ஆயுள், நீண்ட ஆயுள், சனியும் குருவின் பார்வையும் குரு சனி பார்வை. எனவே ஆயுள் பொறுத்தவரை நீண்ட ஆயுள் கடக லக்கணத்திற்கு அனைவரும் அறிந்தது. எனவே இவர் பிறந்த திசை சனி திசை, இருப்பு 16 வருடம் 8 மாதம் 18 நாட்கள் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக இவர் புதன் திசையையும் 17 ஆண்டுகளையும், கேது திசை 7 ஆண்டுகளையும், அடுத்தபடியாக சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உள்ள பாதகாதிபத்திய தோஷம் உள்ள சரராசிக்கு சுக்கிரன் 20 ஆண்டுகளில் 50% பாதி நலனாகவும் சுக்கிரன் 20 ஆண்டுகளும் நன்மை வழங்காமல் 60 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்பது 60 வயதை பூர்த்தி செய்து உள்ளார். எனவே மீன ராசிக்கு உத்திரட்டாதி மீன ராசிக்கு குருவுக்கு சுக்கிரன் பகை என்பதால் இவர் 20 ஆண்டுகளும் இவருடைய பூரண நன்மையான பலன்களை அளித்திருக்கவில்லை. எனவே பாதி ஆண்டுகளே. மேலும் அதற்கு அடுத்தபடியாக சூரிய திசை 6 ஆண்டுகள். இவர் 66 ஆண்டுகளை சூரிய திசையில் 6 ஆண்டுகளை கடக்கிறார். அந்த 6 ஆண்டுகளில் சூரிய திசையில் அதற்கு அடுத்தபடியாக 10 ஆண்டுகள் 76 வரை இவர் சந்திர திசை நடப்பில் இருக்கிறது. இதற்கு அடுத்து இவர் சந்திக்க போகும் திசை 7 ஆண்டுகள் செவ்வாய் திசையும், ராகு 18 ஆண்டுகள் பூரண ஆயுள் 101 வயது வரை ராகு 18 ஆண்டுகளையும் இவர் சந்திப்பார் என நிச்சயமாக கூறலாம். இந்த நடப்பு புத்தியை எடுத்துக்கொண்டால் 76 வயது 8 மாதம் வரை இவருக்கு நடைபெறக்கூடிய திசை சந்திர திசை. தற்கால நடப்பு திசை சந்திர திசையில் புதன் புத்தியில் நடைபெற்று கொண்டு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சனி புத்தி ஆகும். 2025 6ஆம் மாதம் இன்னும் 5 மாதங்களுக்கு சனி புத்தி நடைபெறுகிறது. சனி புத்தி வரை இவருக்கு நல்ல பலன்களை, ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமானால் இந்த நடப்பு திசை நடப்பு புத்தி இவருக்கு நன்மையான பலன்களையே வாரி வழங்கும் 2025 6ஆம் மாதம் வரை. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இது சந்திரனுடைய திசையில் புதன் புத்தி பகை. புதன் புத்தி அடுத்து. எனவே சந்திரனுக்கு புதன் பகையா நட்பா என்றால் சந்திரன் புதனை பகைவனாக நினைப்பதில்லை. ஆனால் புதனாகப்பட்டவர் சந்திரனை பகைவனாகவே நினைக்கிறார். சுபபலன்களே கண்டிப்பாக நடக்கும் என கூறி இந்த தசாபுத்தி பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்தபடியாக மீனராசியை பொறுத்தவரை இந்த
மீன ராசியில் புதன் நீச்சமடைகிறார். இருந்தாலும் நீசபங்கம் சூரியன் அல்லது குரு இணைவினால் நீசபங்க ராஜயோகம். எனவே இந்த ஜாதகருடைய கேள்வி, நீசபங்க ராஜயோகம் எங்கே? புதனுடைய நீசபங்க ராஜன் புதனை பற்றி விரிவாக தெளிவாக நாம் முற்பகுதியிலும் பார்த்தோம், பிற்பகுதியிலையும் பார்ப்போம் அதனுடைய இடம் வரும்பொழுது. ஆனாலும் லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில், கடகத்திற்கு 9ஆம் இடத்தில் 4 கோள்கள் சூரியன், சந்திரன், புதன், குரு கிரக யுத்தமா என கேள்விக்கான தேடலே இந்த முக்கிய பதிவு ஆகும். சூரியன் சந்திரன் அமாவாசை சிவசக்தி யோகமா? எங்கே சிவசக்தி யோகம்? குருவும் சந்திரனும் யோகமா? குருச்சந்திர யோகம். எனவே குருச்சந்திர யோகம் புதாத்தி யோகம். சூரியனின் புதன் யோகம் முதல் நேயராக எனக்கு எத்தனை சதவீதம் புதாத்தி யோகம் உள்ளது என இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை சூரியனும் புதனும் புதாத்தி யோகத்திலேயே உள்ளார். இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதனுடைய யோகங்கள் எங்கே? குரு ஆட்சி பெற்றுள்ளதால் தர்ம கர்மாதிபதி ஆட்சி பெற்றுள்ளார். அவருடைய யோகங்கள் எங்கே? மேலும் இந்த யோகங்களை பொறுத்தவரை சனி வக்கரகதியில் இயல்பு நிலை பலன்களை கொடுக்காமல் உள்ளார். 3ஆம் இடம் புதன் வீட்டில் சனி உள்ளார். எனவே புதன் குருவை பார்க்க, குரு புதன் பார்க்க சனி உன்னுடைய புனிதமானது என்பது விதி. சனி இருக்கும் இடம் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் என்பது விதி. விதி விலக்குகளை பார்க்கும் பொழுது வக்கரகதியில் உள்ள மற்றும் இயல்பு பலன்களை தராமல் எதிரான மறைவான நல்ல பலன்களை தருவார் எனில் இந்த யோகங்கள் எல்லாம் எங்கே? யாரால் கெட்டது? புதன் ஆட்சி திரிகோண தன் ஸ்தானத்தை தானே பார்க்கிறார். சிறப்புகள் எங்கே? மூல திரிகோண வீட்டை அவரே மீனத்திலிருந்து கன்னியை பார்க்கிறார். எனவே அவர் வீட்டை அவரே மூல திரிகோண வீட்டை பார்க்கிறார். அந்த பலன்கள் எங்கே? எனவே புதன் நீசபங்க ராஜயோகம் எங்கே? குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு அந்த 9ஆம் இடத்திலிருந்து அந்த புதன் வீட்டை கன்னி வீட்டை பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சனி சுபத்துவம் ஆனாரா இல்லையா? 4 கிரகங்கள் யுத்தமா? இந்த இந்திரன் கெட்டதால் ஏதால், சந்திரன் கெட்டதால் யாராலே என்பது பழைய மூத்தோர்களுடைய வாக்கு அல்லது பழமொழி. எனவே சூரியனுடைய 50% பாவமாகவும் பாவக்கிரகமாகவும் 50% யோக கிரகமாகவும் இயங்குவார் என்பது விதி என்றால் சூரியன் இங்கு 50% பாவமா பாபியா? 50% யோகமா? யோகங்கள் 1000 எங்கே? தேடலும் ஆய்வும் அடிப்படையில் இன்றைய பதிவை இத்துடன் முடிவு செய்து அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். முதல் பாதத்திலிருந்து வரிசையாக ஒரு பதிவுக்கு 4 பாவங்களுடைய பலன்களை இதன் தொடர்ச்சியாக பார்ப்போம். பயனடையுங்கள். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, இந்த பதிவுகள் மிகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த பதிவை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். எனவே எமது குருநாதர், மானசீகமான குருநாதருக்கும் தற்காலிக நான் குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அவர் சில கற்ற நூல்களை வைத்து அவர் சில அதாவது ரிஷிகள் முனிவர்களுடைய வழியில் அவர் பலன் எடுத்து இயம்பிக் கொண்டுள்ளார். நான் மானசீகமான குரு எந்த புத்தகத்தின் எனது குருநாதர் வழிகாட்டியாதோ அந்த அவருடைய வழியில் நான் பலன்களை கூறிக்கொண்டுள்ளேன். தற்காலிக குருநாதருக்கும் எமக்கும் அவர் ஒரு முக்கியமான ஒரு யோகி, அதாவது புலிப்பாணி என்று சொல்வோம், அல்லது ஒரு சில முனிவர்களுடைய நூல்களினுடைய வாயிலாக பலன்களை எடுத்து சொல்லி கொண்டுள்ளார். தற்காலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய உலகளாவிய ஜோதிட சங்கம், மாநில சங்கம், அடுத்த மாநிலத்தில் சங்கம், அடுத்த பல நாடுகளில் யூனிவர்சிட்டிகள் என என்னுடைய முக்கியமான பல நூல்களை கற்ற பண்டிதர்களும் நாம் பலன்களை பார்த்து கொண்டுள்ளோம். ஒருவர் கூறும் பலன்களுக்கு மற்றவர்கள் கூறும் பலன்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் எழுவது அவர்கள் பின்பற்றும் மூல நூல்கள் அல்லது மூல குருநாதர்கள் ரிஷிகள் ஆகும்.
எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூல நூலை பின்பற்றி அதனுடைய பலன்களை கூறிக்கொண்டுள்ளார் என்பது எமது பட்டறிவில் பட்ட விஷயமாகவும் யாரையும் குறை கூறவில்லை. அவர்கள் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்று 20வது வயதில் தொடங்கி 50 ஆண்டுகளை கடந்து நான் இன்னும் கற்றுக்கொண்டு உள்ளேன். எனவே யோகங்கள் விற்பனைக்கு அல்ல, யோகங்களை தேடுங்கள். யோகங்கள். நன்றி, வணக்கம்.